ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து இல்லத்தரசிகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் பொருள்லாம் வந்து எப்படி வாங்கணும், எந்தெந்த பொருள்லாம் வாங்கலாம், நான் எந்தெந்த பொருள்லாம் வாங்கி அதை ரிட்டர்ன் போடுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே நான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அதையுமே அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்மால் ரிக்வெஸ்ட், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு நம்ம எல்லா வீட்டுக்கு வாசலுக்குலாம் போடுற மாதிரி ஒரு மேட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். எப்பயுமே நம்ம வீட்டுக்கு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்டி ஸ்கிட் மேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், டக்குன்னு வந்து வழுக்கி விடாமல் இருக்கும். நான் எப்பயுமே வீட்டுக்கு வந்து ஆன்டி ஸ்கிட் மேட்டு தான் வந்து வாங்குறது. ஏன்னா என் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதனால் இந்த மேட்டு வந்து பாத்ரூம்க்குலாம் வந்து போட முடியாதுங்க. பாத்ரூமுக்குன்னு தனியாகவும் இருக்குது. அதுவுமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரூமுக்கும் ஹாலுக்கும் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதை நான் 2 பீஸ் காம்போவில் தாங்க வந்து வாங்கியிருந்தேன். 2 பீஸ் காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதுலேருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். கலருமே வந்து நிறைய ஆப்ஷன் கலர் வந்து இதில் இருக்குது. எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தனால ப்ளூ கலர் வந்து வாங்கியிருக்கேன். அடியில் பாருங்கள், உங்களுக்கு ரப்பர் ஷீட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை தரையில் போடும்போது வழுக்காமல் இருக்கும். இது தண்ணி உறிஞ்சுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக இது தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சாதுங்க. இது வந்து நம்ம அழகாக வந்து டிசைனாக உங்களுக்கு வீடு வந்து ஷோவாக இருக்கிறதுக்காக போட்டுக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூவே வந்து சொல்கிறேன். அந்த மேலே இருக்க ஸ்பாஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆன்லைனில் இந்த மாதிரி மேட்டெல்லாம் வாங்கும் போது அடியில் நீங்கள் ஒரு வாட்டி உடனே வாங்கி செக் பண்ணி ஸ்கிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில எல்லாம் வந்து மேலே பொருள் வந்து வச்சுருப்போம் ஸ்லாப் மேலே. அந்த ஸ்லாப்பில் ஒரு சில வீட்டில் வந்து கபோர்ட்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சில வீட்டில் அப்படியே வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த மாதிரி ஓப்பனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிளாத்தில் நிறைய வெரைட்டியான டிசைனு, கலரு, மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து வேறு டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. நான் இந்த ஒரு டிசைன் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் வந்து இருக்குது. உள்ளே வந்து இந்த மாதிரி சாட்டின் கிளாத்தும், வெளியில் வந்து நெட்டு கிளாத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலேயே ஒயிட் கலர் டிசைனுமே வந்து இருக்குது. இதுவுமே 2 பீஸ் காம்போவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு அவங்கவுங்க மேலே இருக்க ஸ்லாபை பொறுத்து நம்ம சைஸ் பொறுத்து வாங்கிக்க வேண்டியதான். சைஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் செவுரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துட்டு வந்து இதை வந்து நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோன் ஹோல்டர் தான். நம்ம வந்து ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு டேபிள்லையோ இல்லை டேபிள் இல்லாத இடத்துல சேரை தூக்கி வச்சு இல்லை வேறு அது மேலே அந்த சார்ஜர் மேலேயே வந்து வைப்போம். அதெல்லாம் ஃபோனை வந்து ரிங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரத்தில் கீழே வந்து டிஸ்பிளே வந்து போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம அந்த சுவிட்ச் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அடியில் வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரி தான் க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலர் ரேப்பரை வந்து பீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்க வேண்டியதான். வந்து பார்த்திங்கன்னா, உறிஞ்சி வர சுண்ணாம்புலாம் ஒட்டணும் அப்படின்னா சீக்கிரம் கீழே வந்துடும். பெயிண்டில் ஒட்டணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நிற்கிது. இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக பெண் குழந்தைகள் இருக்க வீட்டிலலாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வயசுக்கு வந்து பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கெல்லாம் பேட் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த பேக்கெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பவுச் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பேடை வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டு பேக்கில் வந்து நம்ம வச்சுக்கலாம். வெளியே தெரியாமே வந்து இருக்கும். என் பொண்ணுக்கு நான் இதில் தாங்க வச்சு செட் பண்ணி அனுப்புவேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து 2 பீஸ் காம்போவில் தான் வந்து கிடைக்குது. நான் வந்து பீச் கலரில் ஒன்றும், ப்ளூ கலரில் ஒன்றும் வந்து வாங்கியிருந்தேன். ரேட்டு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க. எத்தனை பேடு வேணால் கிட்டத்தட்ட ஒரு 5 பேடு வந்து இதில் வந்து வச்சு அனுப்பலாம். இப்போ இருக்க பசங்களாம் ரொம்ப வந்து ஷையாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா வீட்டில் இந்த குட்டி பசங்கள்லாம் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அந்த பொம்மைகள்லாம் வந்து கசகசன்னு வந்து போட்டு வச்சுருக்க மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேலே வந்து அந்த உடன் ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் மேலே ஆணிலையோ இல்லை நம்ம அந்த ஒட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹூக் வாங்கி ஒட்டிக்கிட்டு அதை வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பொம்மையெல்லாம் வந்து அந்த ஓப்பன் பண்ணோம்னா நல்லா பெரிய சைஸாக வந்து இருக்குது. எனக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. அதனால் நான் ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதை வந்து ஹூக்கை மாட்டி விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து அந்த பொம்மைகள்லாம் வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பொம்மைக்கு மேலே வந்து இதில் வந்து வைக்க முடியுதுங்க. நான் வந்து வச்சு பார்த்தேன். இதோடைய ஆர்கனைசேஷன் வீடியோலாம் வந்து அடுத்த வாட்டி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வந்து ஒரு ஆலினால் ப்ராடக்ட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் இரும்பு கட்டல், இது எல்லாத்துக்குமே இந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே ஒரு வெள்ளை கலரில் ஒரு நாபு மாதிரி வச்சுருப்பேன். அதை எங்கே வாங்கினீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதை வந்து நான் லோக்கல் ஷாப்பில் தாங்க வந்து வாங்கியிருந்தேன். சரி, அது மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வுக்காக தான் நம்ம
வாங்கினது இந்த வீட்டு கேஸ் ஸ்டவ்வுக்கு இல்லை, நம்ம புது வீட்டு கேஸ் ஸ்டவ்வுக்காக தான் வந்து வாங்கியிருந்தது. அந்த கேஸ் ஸ்டவ் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையை வச்செல்லாம் வந்து துடைக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டு கொடுத்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கையை வச்சு துடைச்சிடலாம். இதுலேயுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் கேஸ் ஸ்டவ்வுக்காக வந்து வாங்கியிருந்தேங்க. ஆனால் இதை வாஷிங் மிஷினுக்குமே ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கேயும் இங்கேயும் நம்ம நவுத்த முடியாது. ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், அதை வந்து இதில் வீலெல்லாம் வந்து கிடையாதுங்கனால நகர்த்தலாம் முடியாது. ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். குவாலிட்டி பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு இதை வந்து பை பண்ணிக்கலாம். இது நான் கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே வச்சிருக்க நாபு கேட்ட சிஸ்டருங்க எல்லாத்துக்குமே தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஆர்கனைஸ் பண்ணி வீடியோவே வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வீட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு ப்ராடக்ட்டு தான். நான் துணிக்காய போடும் போதெல்லாம் இதை தேடி தேடி ஒரு வழி ஆயிடுவேங்க. அதனால தான் வந்து ரேட்டு கம்மியாக கிடச்சிச்சு. குவாலிட்டியுமே நான் நிஜமாகவே இந்த குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இதில் மொத்தமாக 60 பீஸ் வந்து வந்துடுது. இதில் வந்து 24, 12 அப்படின்மே வந்து கிடைக்குது. அது இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்குது. 60 பீஸ் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்து அப்படின்னு தாங்க வந்து சொல்லுவேன். பிள்ளைங்க வந்து அடிக்கடி இந்த கிளிப்பை வச்சு தான், எவ்வளோ சாமான்கள் இருந்தாலுமே இந்த கிளிப்பை வச்சு தான் அடிக்கடி வந்து விளாண்டுட்ருக்காங்க. விளையாடும் போது ஒன்று காணா போயிடுது, ஒன்று உடஞ்சி போயிடுது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து வாங்கி வச்சுட்டேன். குவாலிட்டி நான் அப்படி இருக்காது, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நானுமே நினச்சிருந்தேன். ஆனால் குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா மட்டி குவாலிட்டியை வந்து 20 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி இத்தனை பீஸ் ஒர்த்து தான் கண்டிப்பாக. அடுத்த ப்ராடக்ட் வந்து டைனிங் டேபிள் வச்சுருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைனிங் டேபிள் சேர் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் குஷன் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கி போட்டால் தான் வந்து அது கொஞ்சம் நாளைக்கு லைஃப் லாங் வரும். அது கிட்ஸ் இருக்க வீட்டுக்கு சொல்லவா வேணும், பேனா வச்சு கிறுக்கிறதும் லெட்டை வச்சு ஓட்ட போடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத வேலைலாம் வந்து பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க கிளாத் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து பசங்க ஒரு டைம் ஏறி நிற்கும் போது கீழே வலிக்கிறது, கீழே விழுந்துடுறாங்க. அதனால் இந்த செல்ஃப் டிசைன் இருக்க மாதிரி இந்த கிளாத்தில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது மொத்தமாக 6 பீஸ் வந்து வந்துடுது. இதுலேயுமே 2 பீஸ் 4 பீஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. இதில் கலர்ஸுமே வந்து இருக்குது. என்னுடைய குஷன் வந்து கிரே கலர் அப்படிங்கிறனால நான் கிரே கலரே வந்து வாங்கிட்டேன். குஷன் வந்து கிரே கலர், அப்புறம் சேர் வந்து ப்ரௌன் கலர். ஆனால் இந்த கவர் வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். நான் 6 சீட்டருக்கு வந்து வாங்கியிருக்கேன். 4 சீட்டருமே வந்து அவைலபிள் இருக்குது. கலர்ஸுமே நிறையா இருக்குது. இதோடய சேர்த்து டைனிங் டேபிள் கவருமே வந்து இது சேம் கலர்லேயே வந்து கிடைக்கிது. வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ இருக்க வீட்டை சுற்றியுமே வந்து நிறைய வந்து ஜன்னல் இருக்குங்க. கிட்டத்தட்ட பெரிய சைஸ்லேயே வந்து 3 ஜன்னல் ஹாலில் மட்டும் இருக்குது. அதை பார்த்தா அதுக்கு ரூமில் 1, 2 ரூம்லேயும் ஒன்று இருக்குது. நிறையா ஜன்னல் இருக்கனால ஸ்க்ரீன் தான் மொத்தமாக வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் மொத்தமாக வந்து 6 ஸ்க்ரீன் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் டிசைன் நெட் டைப் இருக்க மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மேட்டு வாங்கினதுக்கு கூட காரணம் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வாங்குறதுனால தாங்க அந்த மேட்டு கூட அதே ப்ளூ கலரில் வந்து வாங்கியிருந்தேன். இதில் 6 தான் கிடைக்குமா அப்படின்லாம் இல்லைங்க. 1 பீஸ் 2 பீஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படின்னா 1 பீஸ் 2 பீஸ் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் இருக்க ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணி கழட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கழட்டிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிட்டு திரும்பி காய வச்சு போடும்போது திரும்பி அந்த லாக்கை வந்து மாட்டிக்கலாம். சைஸுமே நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. நான் வந்து ஜன்னலுக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்குமே ஜன்னலுக்கு வந்து லாங் ஸ்க்ரீன் போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் ஜன்னலுக்கு வந்து லாங் ஸ்க்ரீன் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து ஷார்ட்டுமே வந்து இருக்குது. குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த கலர்லாம் வந்து போட்டிங்கன்னா ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹால் வந்து. அதனால தான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணி வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு 6 பீஸ் வந்து பத்தாது. சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 தான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்த ப்ராடக்ட்டை வந்து பார்க்கலாமா? இனிமேல் வந்து இங்கே கொஞ்சம் மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் பால்கனிலாம் சுற்றிலும் வந்து தண்ணியாக இருக்கும். அதனால் இந்த வாட்டர் ப்ரூஃப் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மாப்பு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. குவாலிட்டியுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வாங்கி எனக்கு ரொம்ப நாளாக ஆச்சுங்க. வெயில் காலம் இருக்கும்போது நான் வந்து வாங்கியிருந்தேன். அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி இப்போ இனிமேல் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அதனால் எடுத்து வந்து ரெடியாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இதில் இருக்க ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைட்டு வந்து நல்லா எனக்கு மேலே பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் பட் அவ்வளவா இல்லை. என் ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி அதர்வைஸ் சூப்பராக தாங்க இருந்துச்சு. அதிலலாம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன இடம் குனிஞ்சு கூட்டுற மாதிரி இருந்தால் சின்னது பண்ணிக்கலாம். இந்த லாக்கை கழட்டணும் அப்படின்னா சைஸ் வந்து பெருசாகிடுது. உங்களுக்கு நான் லென்த்தாமே நின்று காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
கை பிடிக்கிற இடத்துலையுமே வந்து ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அழுத்தி பிடிச்சி நம்ம வந்து அதை இப்போ இழுத்தோம் அப்படின்னா வலிக்கும் அப்படிங்கிற பிரச்சனையுமே இல்லை. ஹைட்டு பாருங்கள், இந்த ஹைட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2 சைடு ரொட்டேட்டுமே ஆகுதுங்க. அதனால் எந்த மூலை முடுக்குலையுமே நம்ம தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம். ரேட்டுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. அழகாக 2 சைடுமே வந்து ரொட்டேட் ஆகுது. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஒரு நேரம்லாம் இந்த பிள்ளைங்க சோஃபா கீழெல்லாம் தண்ணி டீ காஃபின்னு கொட்டிடுவாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் மெயின் அந்த மழைக்காகவும் இந்த பிள்ளைங்க தண்ணியை கொட்டுறதுக்காக தான் வந்து வாங்கினது. அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான். நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன ட்ரைபாட் சிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க, நல்ல ட்ரைபாட் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் பர்சனலாக வந்து டிஎம் பண்ணியே வந்து கேட்டிருக்கீங்க. நிறைய யூடியூபருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாடு தான். ஆல்ரெடி நான் முன்னே வேறு ஒரு ட்ரைபாடு வந்து வச்சுருந்தேன். அதுவுமே கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து யூஸ் பண்ணேன். ஆனால் ஒரு டைம் கீழே விழுந்ததுக்கே அப்படியே மேலே இருக்க அந்த பாடி மேலே இருக்க அந்த தலை பக்கத்து இருக்கிறதெல்லாம் கழண்டு விழுந்துருச்சு. அதனால தான் இந்த ஒரு ட்ரைபாடு வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் மனசார ஓன் ரிவ்யூ தான் வந்து சொல்கிறேன். இந்த ட்ரைபாடு வாங்கி தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹைட்டுமே வந்து எனக்கு மேலே வந்து இருக்குதுங்க. நார்மல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அந்த மேலே இருக்க அந்த தலைப்பகட்டு இருக்கிற இதை லாக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து சூப்பராக வந்து ஹைட் ஆகிடுது. லாக்கை திரும்பி இது பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஷார்ட் ஆகிடுது. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இது வந்து அந்த லாக்கு அந்த மேலே இருக்கிறது மட்டும்தாங்க வந்து பிளாஸ்டிக்கு. மற்றபடி ஃபுல் பாடி வந்து மெட்டல் தான், பிளாக் கலர் மெட்டல். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கிட்டேயே வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அதிலே உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க ட்ரைபாடோடைய ஃபுல் வீடியோவை. ஃபுல் ஹைட்டுமே இதுதான். நல்லா வந்து ஃபுல்லாக ஹைட் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஃபுல் ஹைட்டுமே இது தான். இந்த தலைப்பகுதியில் இருக்கிறத வந்து தான் நம்ம அது கீழே மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அந்த லாக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னா அங்கங்கே ஹைட்டு வந்து ஷார்ட் ஆயிடுது. இன்னுமே இதை கீழேயுமே ஷார்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க. ஷார்ட்ஸுக்கு தனியாக, அப்புறம் வந்து லாங் வீடியோவுக்கு தனியாக ஷேப் மாற்றி நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த லாக்கை வந்து நான் மாட்டி காமிக்கலை, ஏன்னா வீடியோ இதுக்கு மேலே லாங்காக போகுது இல்லையா, அதனால் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி மாட்டி வந்து காமிக்கலை. அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்க இடத்துல தான் அந்த லாக்கை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். லாங் வீடியோவுக்கு இந்த மாதிரியும், ஷார்ட்ஸுக்கு இப்படி இந்த சைடும் வச்சு நம்ம வந்து வீடியோ எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பிளாஸ்டிக் குவாலிட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த லாக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிச்சயமாக இந்த ட்ரைபாடு இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான ட்ரைபாடு தான். வேணும் அப்படின்னா இதை ஒரு டைம் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைபாடுடைய ஃபுல் வியூ இதாங்க, ஷார்ட்டாக வச்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, மீஷோவில் பெட்ஷீட் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஷின் வந்து கேட்குறீங்க. மீஷோவில் எல்லா பெட்ஷீட்டும் மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து ஃபுல் காட்டன் அப்படின்னு நினச்சி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான். காட்டன் மிக்சடு தான் வந்து ஆன்லைனில் கிடைக்கும். அதுவும் ஃபிட்டட் பெட்ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மிக்சடாக தான் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 75% காட்டன். ஏன்னா நம்மளுக்கு துணியை வந்து தொட்டு பார்க்கையிலே வந்து தெரியும் அது காட்டனா மிக்சடா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸ் பெட்டுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். 2 பில்லோ கவரும் இது கூடயே வந்து வந்துடுது. பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஃப்ளவர் போட்ட மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இது மட்டும் இல்லைங்க, இது கூடவே இன்னும் 3 பெட்ஷீட்டுமே வந்து வாங்கியிருக்கேன். அதையுமே உங்களுக்கு வந்து ரிவ்யூ காமிக்கிறேன். இது வந்து பாருங்கள் ஃபிட்டட் பெட்ஷீட் தான். ஏன்னா அந்த நார்மல் பெட்ஷீட்லாம் வந்து பிள்ளைங்க விளையாடும் போதோ சரி நம்ம காலைல டக்குன்னு அது ஒரு வேலையாக பார்க்கணும் இல்லையா, அதனால் வந்து இப்போ எல்லாம் வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் தான் வந்து வாங்கிடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், ஃபுல் பிங்க் லைட் ஒயிட் கலரில் பூ போட்டிருக்க மாதிரி. இது வந்து டபுள் சைடு பெட்டுக்காக வந்து வாங்கியிருந்தேங்க. இதுலேயுமே 2 பில்லோ கவர் வந்து வந்துடுது. இதுவுமே ஃபிட்டட் பெட்ஷீட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரியே காட்டன் தான், 75% காட்டன் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல் காட்டனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்க தெரியாது. ஓரளவு நம்ம வாங்கினதை வச்சு தான் நானுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஓரளவு நல்லா தாங்க இருக்குது. இதெல்லாம் நான் வந்து பெட்டில் போட்டு காமிச்சிட்டு அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து காமிக்க போகிற 2 பெட்ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டுக்காக வந்து வாங்கியிருந்தேன். ஒரு பில்லோ கவரோடு வந்துடுது. இதுவுமே வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்ஷீட்டுமே வந்து எனக்கு வந்து காட்டன் மிக்சடு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த கொடுத்து காமிச்ச 2 பெட்ஷீட்டுமே வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஒருவேளை சிங்கிள் பெட்டுக்கு வராது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. இதுவுமே எலாஸ்டிக் தான். மாடல் எல்லாமே வந்து சேமு. ஆனால் துணி மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கனால இந்த ரேட்டுக்கு ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது வந்து சாண்டல் கலரில் மல்டி கலர் பூ போட்ட மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிரேயில் வந்து எல்லோ கலர் ஹார்ட் போட்ட மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே சிங்கிள் பெட்டு தான். இதுவுமே வந்து ஓரளவு பரவாயில்லைங்க, இந்த ரேட்டுக்கு ஒர்த்தானது தான். இது சிங்கிள் பெட்டு 2மே வந்து காம்போ ஆஃபரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஏதோ 3
350 சம்திங் வந்துருந்துச்சு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். இந்த ரேட்டுக்கு ஒர்த்து அப்படிங்கிறனால நான் அப்படியே வந்து வச்சாச்சு. பெட்ஷீட்டை பொறுத்த வரையுமே நம்ம பார்க்கும்போது வந்து அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி தாங்க தெரியும். ஆனால் நம்ம பெட்டில் வியர் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வியர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பெட்ஷீட்லாம் வந்து வாங்கும்போது ரிட்டன் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா வாங்கிட்டு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி திரும்பி நம்ம ரிட்டன் போடுறோம் இல்லையா? நம்ம இந்த வீடியோட எந்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் செய்கிற தப்பை வந்து திருத்திக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்